வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு வங்க தேர்தல் எதிரொலி. புதுவையில் கட்டுமான பணிகள் பாதிப்பு. புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு மது கடத்தல், 7 பேர் கைது. புதுவை பள்ளிகள் 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை விடுமுறை, கல்வித்துறை அறிவிப்பு. ரயில்வே போலீஸை கத்தியால் குத்திய சாமியார் கைது. ரயில் நிலையத்தில் சிறுநீர் கழித்ததை கண்டித்ததால் ஆத்திரம். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்க தேர்தல் எதிரொலியாக புதுவையில் இருந்த வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு சென்றதால் கட்டிடப் பணிகள் பாதிக்கப்பட்டன. தென் மாநிலங்களான தமிழகம், ஆந்திரா, தெலங்கானா, கர்நாடகா, கேரளா, புதுவையில் ஆயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். பீகார், மேற்கு வங்காளம், அசாம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலிருந்து தென் மாநிலங்களுக்கு அனைத்திலும் தொழிலாளர்கள் நீக்கமர நிறைந்துள்ளனர். கட்டுமானம், ஹோட்டல்கள், பண்ணைகள், விவசாயம், தொழிற்சாலைகள் என அனைத்து துறைகளிலும் வடமாநில தொழிலாளர்களின் ஆதிக்கம் அதிக அளவில் உள்ளது. புதுவையிலும் வடமாநில தொழிலாளர்களின் ஆதிக்கம் உள்ளது. குறிப்பாக மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் புதுவையில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். இதற்கு மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சந்திரநாகூர் பகுதி புதுச்சேரி பிராந்தியமாக இருந்ததும் ஒரு காரணமாக உள்ளது. மேற்கு வங்கத்தில் நாளை தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக புதுவையில் பணியாற்றி வந்த மேற்கு வங்க தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். வழக்கமாக ஆண்டிற்கு 2 முறை மட்டுமே சொந்த ஊருக்கு சென்று அவர்கள் திரும்புவர். அப்படி செல்லும் போது குறைந்தபட்சம் 15 முதல் 1 மாதம் வரை அவர்கள் விடுமுறை எடுப்பர். தற்போது தேர்தலுக்காக சென்றுள்ளதால் குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்கு பின்பே திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இதனால் புதுவையில் பல இடங்களில் நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் முடங்கியுள்ளதா. அதேபோல ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், தொழிற்சாலைகளிலும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதா. புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு மது கடத்த முயன்ற 7 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளதா. தமிழக தேர்தலையொட்டி மது கடத்தலை தடுக்க அண்டை மாநிலமான புதுச்சேரியில் 3 நாட்கள் கள், சாராயம் மற்றும் மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளது. நேற்று காலை 10 மணிக்கு கலால் துறையினர் மதுக்கடைகளை மூடி சீல் வைத்தனர். மேலும் புதுவையில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்தப்படுவதை தடுக்க போலீசார் மாநில எல்லையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது புதுவையில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்கள் கடத்த முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர். திருக்கனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் மணலிப்பட்டை சேர்ந்த முத்துகிருஷ்ணனை கைது செய்து அவரிடமிருந்து 19,304 ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களையும், பாகூர் போலீசார் கொம்மத்தான்மேடு பகுதியில் மடுகரையை சேர்ந்த கார்த்திகை கைது செய்து 3,020 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். இதேபோல மேல் பரிக்கல்பட்டு பகுதியில் ரஞ்சித், சரபாலா ஆகிய 2 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 1,130 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் மற்றும் 1,750 ரூபாய் ரொக்கப்பணம், ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் சக்கரபாணி என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து 32 லிட்டர் சாராயம் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதா. இதேபோல வில்லியனூரில் வீட்டில் பதுக்கி வைத்து மதுபானம் விற்பனை செய்த செந்தில், உளையன்பேட்டை பகுதியில் மதுபானம் பதுக்கி வைத்து விற்பனை செய்த குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். ஒட்டுமொத்தமாக புதுவையில் இருந்து தமிழக பகுதிக்கு மது கடத்த முயன்ற மற்றும் பதுக்கி வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் வரும் 27ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளும் கோடை விடுமுறைக்காக ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும். விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்த வகுப்புகளோ நடத்தக்கூடாது. கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதியன்று அனைத்து வகுப்புகளும் மீண்டும் திறக்கப்படும். ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட விடுப்பு பள்ளி தொடங்கிய பிறகு ஈடு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே போலீஸை கத்தியால் குத்திய போலீஸ் சாமியார் கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்தவர் மணிகண்டன் காவி உடையில் சாமியார் போல சுற்றி திரிந்துள்ளார். நேற்று காலை திருவண்ணாமலையிலிருந்து ரயிலில் புதுச்சேரி வந்தார். ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் பெண்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் அவர் சிறுநீர் கழித்துள்ளார். இதனை ரயில்வே போலீசார் பார்த்து அவரை அங்கிருந்து வெளியேற்றியுள்ளனர். இந்நிலையில் மதியம் மீண்டும் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற மணிகண்டனை பணியில் இருந்த ரயில்வே போலீஸ்காரர் சரவணன் என்பவர் தடுத்து நிறுத்தியுள்ளார். அப்போது 2 பேருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது.
ஆத்திரமடைந்த மணிகண்டன் தன் பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரவணனை தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் சரவணனின் கையில் ஆழமான காயம் ஏற்பட்டதுடன் நரம்பு அருந்ததாக கூறப்படுகிறது. அவர் இரத்த வெள்ளத்தில் மயங்கிய நிலையில் உடனடியாக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். சம்பவத்திற்கு பிறகு அருகில் இருந்த போலீசார் மணிகண்டனை மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் அவர் ஊராக போலி சாமியார் வேடத்தில் சுற்றி திரிபவர் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் கிராம மக்கள் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் 8ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவிலின் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி செட்டியார் மரபினர் கொடியேற்றம் நடைபெற்றது. நேற்று முக்கிய நிகழ்வாக கிராம மக்கள் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையில் காத்தவராயன் சுவாமிக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வின் விரதத்தை தொடங்கிய பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டனர். இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்கள், முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்து வருகின்றனர். வரும் 28ஆம் தேதி திருக்கல்யாணமும், 29ஆம் தேதி தேர் திருவிழாவும், மே மாதம் 14ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. புதுவையில் வரும் 30ஆம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இதற்கு காரணம் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதுதான். வெப்பநிலை குறைவாக இருந்தாலும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் அசௌகரியம் ஏற்படுகிறது. வானிலை ஆராய்ச்சித்துறையை பொறுத்தவரை கத்திரி வெயில் என்பது கிடையாது. அந்த காலகட்டத்தில் மே 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சூரியன் நமது தலைக்கு நேராக இருப்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சில சமயங்களில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகும். இந்த காலகட்டத்தில் நண்பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் கடலில் இருந்து ஈரப்பதமான காற்று வரும்போது வெயிலின் தாக்கம் குறையும். புதுவையில் மே 28ஆம் தேதிக்கு பிறகும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதற்கு காரணம் மேற்கு வடமேற்கு திசைகளில் இருந்து வறண்ட காற்று அதிகமாக இருக்கும். இதனால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும். மேற்கு கடற்கரையோரம் உள்ள மாநிலமான கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் போது அந்த சமயத்தில் நமக்கு வெப்பம் சற்று குறையும். அங்கு மழை பெய்தவுடன் மீண்டும் வறண்ட காற்று வீசும். இதன் மூலம் மீண்டும் வெப்பம் அதிகரிக்கும். புதுவையில் ஏப்ரலில் சராசரியாக 21 மில்லிமீட்டர் மழை பெய்யும். ஆனால் இதுவரை மழை பெய்யவில்லை. வருகின்ற 30ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பில்லை. வறண்ட வானிலையே நிலவும். மே மாதங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்திலிருந்து சமாளிக்க நீராகாரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தகவல்களை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறையின் புதுச்சேரி வானிலையாளர் பாலமுருகன் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரியை விட குறைவாக பெய்யும். அதாவது 92% அளவுக்கு தான் மழை பெய்யும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த 246 கோடி ரூபாயில் துறைமுகங்கள் மேம்படுத்தப்பட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. துறைமுகங்களை நவீனமயமாக்குவதையும் மீனவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் இலக்காக கொண்டு 246 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட முன்மொழிவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகம் சுமார் 15.63 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டத்தில் மீன் ஏலக்கூடம், வலை பழுது பார்க்கும் கூடம், மீனவர் ஓய்வு கூடம், படகு பழுது பார்க்கும் வசதி மற்றும் பொது வசதிகள் போன்ற நவீன கட்டமைப்புகளை உருவாக்குவதும் ஏற்கனவே உள்ள உள்கட்டமைப்புகளை சீரமைப்பதும் அடங்கும். மேம்படுத்தப்பட்ட இந்த துறைமுகம் மீனவர்களின் பணிச்சூழலை மேம்படுத்துவதன் மூலமும் புதிய மற்றும் சுகாதாரமான கடல் உணவுகளை கரை சேர்ப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் சிறந்த உள்கட்டமைப்பை வழங்குவதன் மூலமும் உள்ளூர் மீனவர்களுக்கு நேரடியாக பயனளிக்கும். இதன் மூலம் கூடுதல் வாழ்வாதார வாய்ப்புகளும் உருவாக்கப்படும்.
மேலும் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நிலவும் இட நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் பெரிய வீராம்பட்டினத்தில் ஒரு மீன்பிடி துறைமுகத்தை 53.38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி விரிவுபடுத்த புதுச்சேரி அரசு முன்மொழிந்துள்ளது. இத்திட்டம் இயந்திரமயமாக்கப்பட்ட மற்றும் மோட்டார் பொருத்தப்பட்ட படகுகள் இரண்டையும் நிறுத்துவதற்கு ஏற்ற வகையில் மேம்படுத்தப்பட்ட படகு நிறுத்துமிட வசதிகள், தூர்வாரும் பணிகள், தடுப்பு சுவர்கள் போன்ற உள்கட்டமைப்பு பணிகளும் அடங்கும். இந்த துறைமுகத்தின் மூலம் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் உள்ள நெரிசலை குறைப்பதன் மூலம் 300 மீன்பிடி படகுகளுக்கு பாதுகாப்பாக படகு நிறுத்தும் இடத்தை வழங்குவது மூலம் உள்ளூர் மீனவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை துவங்கியுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் கடைபிடிக்கப்படுகிறது. 2025-26 கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வை 122 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 5594 மாணவ மாணவியர் எழுதினர். இந்த தேர்வு முடிவு கடந்த 15ஆம் தேதி வெளியானது. இதில் 5582 மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற்றனர். இதனையடுத்து அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் விண்ணப்பம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, கல்வே கல்லூரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட பல அரசு பள்ளிகளில் ஏராளமான மாணவ மாணவியர் ஆர்வமுடன் சென்று 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பெற்று செல்கின்றனர். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கடைசி நாளான 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்தார். தமிழகத்தில் நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. முன்னதாக புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை நிறைவு செய்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று சுவாமி தரிசனம் செய்தார். அவர் திருச்செந்தூரில் உள்ள புகழ்பெற்ற நாழிக்கிணறு மற்றும் கடற்கரையில் புனித நீராடினார். பின்னர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை பக்தியுடன் வழிபட்டார். தேர்தல் பரப்புரையை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை தொடர்ந்து மக்கள் நலன் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காக அவர் பிரார்த்தனை செய்தார். தமிழகம் மற்றும் மேற்கு வங்க தேர்தலில் வாக்களிக்க செல்லும் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார். புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழக சட்டசபை தேர்தல் நாளை நடைபெற உள்ளதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை உள்ள ஊழியர்கள் வாக்களிக்க செல்ல தேர்தல் நாளன்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த விதி கட்டாயமானது என்றும் அரசு துறை, தனியார் நிறுவனங்கள், கடைகள், வர்த்தகம், தொழிற்சாலை உட்பட அனைத்து வகை நிறுவனங்களுக்கும் இந்த சட்ட விதி பொருந்தும் என்றும் இந்த விடுமுறைக்காக சம்பளத்தில் குறைப்பு செய்யக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விதிமீறும் நிறுவன உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ள அவர், புதுவை மாநிலத்தில் செயல்படும் அனைத்து நிறுவனங்களும் தமிழ்நாடு, மேற்கு வங்க வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்கள் தொகுதிக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் நாளில் சம்பளத்துடன் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுவதாகவும், கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த சட்ட விதி பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,185 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,13,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,720 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மேற்கு வங்க தேர்தல் எதிரொலி, புதுவையில் கட்டுமான பணிகள் பாதிப்பு. புதுவையில் இருந்து தமிழகத்திற்கு மது கடத்தல், 7 பேர் கைது. புதுவை பள்ளிகள் 27ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை விடுமுறை, கல்வித்துறை அறிவிப்பு. ரயில்வே போலீஸை கத்தியால் குத்திய சாமியார் கைது, ரயில் நிலையத்தில் சிறுநீர் கழித்ததை கண்டித்ததால் ஆத்திரம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.